எங்களை மாடு களவு போடுறது கூட கிச்சனை பாருங்க 350 ரூபா 250 ரூபாண்டு ஏறி இறங்குது அம்பியில் சரியான வக்கையாக இருக்குது இப்போத்தியா நிலைமை இது ஒன்று இருக்கு நம்ம எல்லைப்பட்டி இனிச்ச புளியடி முருகன் தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெனம்பாத்தி இதுதான் வந்து எல்லைப்பட்டி பராசக்தி வித்தியாலயம் அன்னி ஈசையில் மண் அப்படி காஞ்சிட்டு வெயில் என்ன வணக்கம் ரவலே நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அல்லப்பட்டி வந்தாங்க ஏன் வந்து நாங்கள் இன்றைக்கு அல்லப்பட்டி என்ற ஊரை சுற்றி பார்க்கலாம் பள்ளிக்கூடம் கோயில்கள் சர்ச்சுகள் எல்லாம் இருக்குது எல்லாம் பார்க்க வந்து நாங்கள் இந்த ரெண்டு காணொலியில் வந்து அல்லப்பட்டி தான் வரப்போ நாங்கள் வெயில் கண்டு சரியா களைச்சி போட்டோம் என்ன களைப்பு சரியான வெயில் வெயிலாக இருக்குது மணல் தானே அதாவது சரியா இன்னும் வக்கியா அதோட இங்கே வந்து தோட்டம் செஞ்சால் ஒவ்வொரு நாளும் தண்ணி விட வேணும் ஏன்னா ஒரு நேற்று விட்ட தண்ணி இன்றைக்கு காஞ்ச அப்படியே நிலம் வந்து வறண்டு போடும் அதுக்கு அப்படி சரியான வக்கையாக இருக்குது இப்போத்தியா நிலைமை சரி வீடியோவில் காட்டணும் உங்களுக்கு எல்லாத்தையும் சரி வீடியோ போகிறது போனாலும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஓகே சரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கே போட் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லைப்பட்டியாண்டு நாங்கள் வந்து இந்த ரோட்டெல்லாம் உள்ளே போக போகிறோம் அதோட போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பழைய ஆமி கேம்ப் ஒன்று இருக்குது கைவிடப்பட்ட நிலைமையில் எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன் இந்த இடத்த சரி வாங்க சும்மா இந்த கேம்பை பார்த்து வந்து போவோம் இதான் வந்து ஆமி கேம்ப் இதில் வந்து வேறுங்க போட் ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து கடற்படை சொத்து அத்துமீறி நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது வந்து உள்ளே போய் எடுக்கல அது உங்களுக்கு வெளியிலேருந்து காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்குது பாருங்கள் இதடியில் பெரிய டேங்க் ஒன்று இருக்குது மற்றும்படி இது வந்து ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி தான் கட்டி வச்சிருக்கீங்க வேறு இதில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பின்னால் வந்து கடற்கரை பாருங்க உள்ளே வந்து நிறைய தென்னை மரம் இருக்குது பாருங்கள் தேங்காய் எல்லாம் காய்ச்சிருக்குது சரி நாங்கள் அப்படியே காணொலியை தொடருவோம் நாங்கள் வந்து எல்லைப்பட்டிக்குள்ளே வந்துட்டோம் காலையெல்லாம் பாருங்கள் இந்த காணிகள் விற்கிறதுக்கு எல்லையெல்லாம் விரித்து வச்சுக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து பஸ் ஓட்டம் எல்லாமே இருக்குது பாருங்கள் பஸ் ஒன்று ஓடுது எங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயல்வெளி தானே இல்லை அறுவடையெல்லாம் பண்ணிட்டீங்க பாருங்க உள்ளே வந்தாலே ஃபுல்லாகவே பாருங்க பனை மரமாக தான் இருக்குது பாருங்க அப்படியே இதில் பாருங்க இதில் ஒரு தென்னந்தோப்பு தெரியுது பனை மரம் தென்னை மரம் இருக்குல்ல பாருங்க ஒரு வீடு ஒன்று தெரியுது பாருங்க பழைய வீடு ஒன்று இருக்கே ஒரு வீடு ஒன்று தெரியுது ஊருக்குள்ளே இந்தியாவிலேயே நாங்கள் இந்த வீட்டை போய் பார்த்து கொண்டு வருவோம் என்ன மாதிரி இருக்குண்டு உள்ளே வந்து மாட்டு சாணமாக தான் இருக்குது பாருங்கள் மாடு தான் வந்து வாழுது இதுக்குள்ள இதில் வந்து கிறிஸ்டினாக்கள் வாழ்ந்துருக்கணும் பாருங்கள் இயேசுவின் படங்கள் எல்லாம் இருக்குது கிச்சனை பாருங்க இப்படியே இங்கே வந்தால் ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே
இங்கால கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்டா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. சர்ச்சில் இந்த சூழலை பாருங்க, இப்படி சுற்றியெல்லாம் மரம் எல்லாம் நட்டு வளர்த்து கொண்டிருக்கணும். இந்த மரங்கள்லாம் பெருசாக வந்துச்சுன்னா நல்ல பெரிய ஒரு நிழல் தர்ற மரங்களாக வந்துடும். சர்ச் வந்து பூட்டி இருக்குது, ஸோ உள்ளே போக இல்லாது. வழியிலேருந்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு மாடுகள் எல்லாம் நிற்குதுண்ணா பார்த்து பாருங்க, இதுதான் வந்து சர்ச். மீஞ்சி வந்துருக்குன்னா இப்படி நாங்கள் சர்ச்சு கிஞ்சால வந்தோம்ட்டா இதில் வந்து ஒரு குளம் கொண்டு வருது பாருங்க. சர்ச் பாருங்க, தென்னை மரம் எல்லாம் நட்டு வளர்த்து கொண்டிருக்கேன் பாருங்க. இங்கே வந்து மயானம் ஒன்று இருக்குது. கிரவுண்ட், அதாவது அல்லைப்பட்டி பராசக்தி வித்தியாலய சென்ற கிரவுண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கோயில் ஒன்று தெரியுது பாருங்க. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று வருகுது. அல்லைப்பட்டி பராசக்தி வித்தியாலயம். பராசக்தி வித்தியாலயம் இதுதான் வந்து அல்லைப்பட்டி பராசக்தி வித்தியாலயம். வாங்க சும்மா ஸ்கூலை பார்ப்போம். இது ஸ்கூலுன்ற உள் பக்கம். அதில் வந்து சரஸ்வதி சிலை ஒன்று இருக்குது பாருங்க. ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டெல்லாம் போக போகிறோம். ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள ரோட்டெல்லாம் போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. இதில் வந்து ஒரு சிலை ஒன்று இருக்கு ஒரு ஆளுங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். வேறண்டு அமரர் செல்லத்துறை நடேச பிள்ளை எட்டு பேர் வந்து இதில் போட்டிருக்கணும். சரி நாங்கள் இப்படியே கோயிலையும் பார்ப்போம் போய். கோயில் வந்து பூட்டி இருக்குது. இந்த பக்கம் திறந்துருக்கு போல. சரி வாங்க போய் பார்ப்போம். இதுவும் பூட்டி தான் இருக்குது உள்ளால. இது வந்து பாதை இல்லை, அங்காளி பக்கம் ஏதாச்சும் பாதை இருக்குது போல் வாரத்துக்கு. சரி பாருங்க, அதையும் சுற்றி கொண்டு போய் பார்ப்போம் இருக்கா பாதை இருக்காண்டு. இது கோயில் இந்த முன்பக்கம். சரி வாங்க போய் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். அட இந்த கதவும் பூட்டி இருக்குது. என்ன கோயிலுன்னு தெரிய இல்லை, ஆனால் நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலை படி யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஒரு கமெண்ட் ஒட்டு பண்ணுங்கள். நான் பாருங்கள் கொடி மரத்தை பாருங்கள். அதில் வந்து முருகன் பிள்ளையார் சரஸ்வதி இந்த படம் ஒன்று இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் பேர் போட்டிருக்கணும், அல்லைப்பட்டி இனிச்ச புளியடி முருகன் தேவஸ்தானம். அதாவது இனிச்ச புளியடி முருகன் கோயில். இந்த கோயிலின் பேர் வந்து பாருங்க, இதில் வந்து ஒட்டி வச்சிருக்கணும்.
இங்கே வந்து பஞ்சதள ராஜகோபுர பணி ஆரம்பிக்க போகுது. அது அதில் வந்து பெரிய கோபுரம் பெற போகுது போல். இதில் ஒரு காட்டுறன் படிவா. இதில் வந்து கோபுரம் கட்ட போயிடும். அதுக்காக தான் இந்த இடமெல்லாம் இடிச்சிருக்கீங்கன்னா. சரி, கோபுரம் கட்டினது பிறகு வந்து இந்த இடத்த வீடியோ எடுத்து போடுறேன். இப்படி நாங்கள் இந்த கோயிலை தாண்டி போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடம் ஒன்று இருக்குது பாருங்கள், கோயில் மடம் ஒன்று. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது விலகம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க பெரிய பயணம் வடலியல் இருக்குது. அம்மா ஒரு ஆள் இருக்கா? வீட்டுக்கு போகிறேன். அம்மா ஆள் இருக்குதா? அம்மா வணக்கம். என்ன நடக்குது? கீழே என்ன ஓட்டு இருக்கிறீங்க? என்ன காய விட்டுருக்குறீங்களா? புழுக்கொடி எல்லாம் காய விட்டுருக்கிறீங்க? புழுக்கொடி எல்லாம் இருக்குது. அம்மா காய விட்டுருக்குதா? ஆமா, என்ன நடக்குது? அப்ப என்ன என்ன செய்து வந்துருக்கீங்களா? இப்ப பனங்கிழங்கு இப்படியே சாப்பிடலாமா? என்ன மாதிரி அவைக்கணும்? என்ன இது பச்சையா இருக்குதா உங்கள்கிட்ட? இது ஒன்று ஒன்று தான் வெயிலில் காய விட போகிறேன். பாதி அம்மா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பனங்கிழங்கு தந்துருக்கா. என்ன இதில் வந்து பெனங்கிழங்கு அவிச்சு கொண்டிருக்கா அந்த அம்மா வந்து. வாரா போய் கேட்போம் வாட்டு. அம்மா இங்கால பனங்கிழங்கு அவிச்சு கொண்டிருக்கிறா. எவ்வளோ நேரம் அவியுது? அப்போ இது அவிச்சு என்ன செய்ய போறீங்க? அவிச்சு தும்பு வேறும். தும்பு வேறு? தும்பு அது வேண்டாம், இப்படி போட்டு காய போடணும். புழுக்கொடியில் ஆக்குறதுக்கு அவிச்சு தான் காய போடணும். என்ன உண்மைதான். அப்போ வீட்டு யாரு? அப்போ நீங்கள் தனியாவோ? நான் மகள். அதான் போயிட்டீங்க. எங்கே போயிட்டேன் மகள்? மகள் கிளிநொச்சிக்கு போயிட்டீங்க. கிளிநொச்சிக்கு போயிட்டீங்கம்மா. சோமிலியாண்டாக்குள்ள கேட்டி மேடம். நல்ல சென்னையில் நிற்குது வளவுக்குள்ள. நல்ல வருமானம் பெறுமே இதுகள்லையே. வெறும் எங்கள் கோயில் காரணத்தை எந்த காணியில். கோயில் காணியா? எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க? 8 வருஷம் ஆயிரும். எந்த வளவும் அந்த இருக்கு. அங்கே மகள் இருக்கிறார். மகளுக்கு பக்கத்தில் நான். அப்போ சீக்கிரத்துக்கு என்ன செய்றீங்க? எந்த மக்கள் இருக்கணும் தான். என்ன செய்யணும் மக்கள்? கல்லாறு இருக்கிற மருமோ. இல்லை கோடியெல்லாம் வளர்க்குறீங்க அவ்வளோ என்ன? அதெல்லாம் களவு போயிட்டு. கல்லற விளைச்சல் நீங்கள் அதை பக்கங்க இல்லை. உண்மைதான். பாருங்க அம்மா எங்களை கோழி நம்ம கோழி எல்லாம் வளர்க்குறோம். இங்கே வேறு கோழி எல்லாம் மேய்ஞ்சி ஒன்று நிற்கிது. இதில் வந்து ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது. எல்லாம் அந்த ஓலையில் ஊக்கின உடனே தனியாக இது மட்டும்தான் தெரியுது பாருங்க, கூரை மட்டும்தான். சரி வாங்க அப்படியே போவோம். காலமா அப்படி பனங்கிழங்கு அவிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? அப்ப இடம்பெயர்ந்து போய் எங்க இருந்து நீங்கள்? இடம்பெயர்ந்து வேலைக்கு போனாங்க, யாழ்ப்பாணம் இருந்தாங்க. இப்ப இங்க இங்கே வந்துட்டேன் எங்களோட சொந்த இடத்துக்கு. இது உங்க சொந்த இடம்? அப்ப அங்கெல்லாம் போய் என்ன செய்த நீங்க செலவுக்கு? கஷ்டம் தானே. அம்மாக்கு எத்தனை வயசு? 66. சரியம்மா. என்ன சரியம்மா? நல்ல வடியா வீட்டை வச்சு. கிழங்கு என்ன விலை போகுது? ஒரு கிழங்கு விலை போகுது இப்ப 5 ரூபா. நீங்களா அவிச்சு காய வச்சு கொடுக்குறது 5 ரூபாக்கு? பச்சையா? பச்சையா 5 ரூபா. நாங்கள் அவிச்சு காய விட்டா சரி அங்கே கடைக்கு டவுனுக்கு கொடுக்கலாம். டவுனுக்கு எவ்வளோக்கு கொடுப்பீங்க? எவ்வளோது கொடுப்பீங்க டவுனுக்கு? 300 400. என்ன ஒரு கட்டா? கிலோ. கிலோ கிலோ 300 400. என்ன 600 போகும். சரி அம்மா பேர் என்ன? பேர் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, பேர் சொல்ல நாங்க போக மாட்டோம். இங்க தான் நிப்போம். என்ன பேர் சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்றே இல்ல? அப்ப அம்மா வைக்கப்படுறா இந்த பேர் சொல்றதுக்கு. சரியா மேடம்?
சரி 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 சரியாம்மா போட்டு வரோம். சரியம்மா நன்றியா நன்றியம்மா நன்றி நன்றி வித்தியாசமா இதாதான் சீவர நீங்களா கத்தியால சீவர நீங்க கஷ்டம் இல்லையா ஒன்றா சீவ நான் நினைச்சேன் அந்த பாக்கு வட்டியால் சில ரொட்டி வேணும் தானே. சரியாம்மா பாய். எல்லோடையும் அவிச்சு பாட்டி வீட்டுக்கு பின்னால் வந்த உடஞ்சி வந்து ஒரு அம்மா வந்து பனம் பாத்தி வெட்டி பனங்கிழங்கு எடுத்து கொண்டு இருக்கிறா. சரி வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பனம் பாத்தி. அந்த அம்மாண்ட வீட்டுக்கு பின்னால் தான் இந்த இடம் இருக்குது. உள்ளே வந்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா பனங்கொட்டை எல்லாம் வந்து கிடங்கு கிண்டி தாட்டு விடணும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து வேறு மாதிரி வந்து அதுதான் பனங்கிழங்குன்னு சொல்கிறேன். அந்த வேறு மாதிரி வாரது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடுங்கி வச்சுருக்க காட்டுறேன் பிறகு. வேறுங்க இந்த ஊமல் கொட்டையிலேருந்து வர வேறு தான் பெனங்கிழங்கா வேறு பாருங்க. இப்படியே நாங்கள் வந்தோம்டா. இது ஒரு பெரிய மேல்மாடி வீடு ஒன்று வருது பாருங்க. முன்னுக்கு தெரியுது மண்டபம் மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குது. சரி பார்ப்போம் வீடா மண்டபமாண்டு. என்ன மண்டபம் ஜேசுண்ட ஃபோட்டோ இருக்குது. நான் நினைக்கிறேன் திருச்சாருக்கு பசங்க எனக்கு தெரியல. தெரிஞ்சாலும் மண்டபம் இப்படி இங்கால ஒரு பாதை ஒன்று திரும்புது. எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இந்த பாதை வந்து திரும்புதா பாருங்க இதில் ஒரு ஐயா வந்து மாடு மேய்ச்சி கொண்டு வரார். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ காலம் ஐயா ஊரில் வசிக்கிறீங்க நீங்கள்? 30 வருஷம். என்ன மாதிரி காலம் போகுது? மாடுகள் வளர்க்குறது எப்படி? அப்போ மாடு வளர்ப்பாள ஐயா என்ன மாதிரி வருமானங்கள் இருக்குதா இங்கால? பால் எடுத்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் 5 லிட்டர் பால். என்ன ஒரு மாடு வச்சுருக்கீங்க? இன்னைக்கு 2 தான். 2 தான் கறக்குமா? என்ன நார்மல் மாடு வச்சுருக்கீங்க? கேப்பேன் இந்த வெக்கான இப்போ இங்கே சீசனுக்கு மட்டும்தான் புல்லு விளையாட நல்லபடியாக இருக்குங்க. ஐயா என் பேர் என்ன? புவனேந்திரன். அப்போ இங்கே வருமானத்துக்காக ஏன் என்ன செய்து கொண்டிருக்கீங்க மக்கள்? வேலைக்கு கூலி வேலைக்கு போகணும். பனங்கிழங்கு எடுக்கிறது இங்கே தோட்டங்கள் பொறுத்து தானே. தோட்டங்கள் எல்லாம் இருக்கா? என்ன மாதிரி தோட்டம்? இங்கே புயல தோட்டங்கள் அப்படி இருக்கா? அப்போ என்ன மாதிரி எங்கள் சிவிஎம் போகுது ஆக்களுக்கு மக்களுக்கு? சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. இப்போ அவைக்கு இப்போ அவைய குடிப்பினோம். நமக்கு இப்படி ஆடு மாடை வளர்த்து தான் சாப்பிட்றது. ஐயா எவ்வளோ மாடு வளர்க்குறீங்க? ஒரு முந்தி செக்யூரிட்டி கார்டாக இருந்தேன். இப்போ ஒரு 6-7 வருஷமாக வளர்க்குறேன். ஆனால் நீங்கள் இப்போ யோசிப்பீங்களே என்ன முதலே வளர்த்துருக்கலாம்னு சொல்லி. உண்மையிலேயே மாடுகளால் இல்லை வருமானம் கொண்டு வரும் என்ன? உங்களுக்கு எத்தனை வயசு? 72 வயசு. 72 வயசு மாதிரி தெரியல. 72 வயசு உங்களுக்கு? என்ன சொல்கிறீங்க உண்மையா? 54 கணக்கு. ஆனால் வயசு முதல் சரியே இல்லை. ஒரு 65 வயசு மதிப்பிடலாம். 60-65 என்ன? 60 வயசு பார்க்கலாம். சரி ஐயா. சரியாங்க. ஓகே ஓகே. அப்போ எத்தனை மணிக்கு அவுட்டு கொண்டு வரீங்களா ஆக்களை? மாடுகள் மற்றவங்களாம் அவுட்டு விட்டாச்சு. பெரிய மாடுகள் இங்கே கட்டாட்டா யாரும் பச்சிக்க அடிச்சிருவாங்களா? எங்களை மாடு களவு போடுறது கூட சந்தியில் வச்சு தானே இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்தது. அந்த சுட்டாங்கள ஒருத்தானே மாடு பச்சி கொண்டு இங்கே மாடு களவு போடுறதா? இப்போ நாமளாவே தெரியாதாக்க எதிர்த்து போனால் தெரியாதா? அதுதானே அதுக்கு இங்கே போயிருக்கா அப்படி மாடுகள் அளவுகள்? மாடுகள் ஒரு மாடுன விலை எவ்வளோ வேறு? இல்லை பால் மாடு 3 லட்சம் 3 லட்சம் பேர் வேணே பாருங்க. பால் மாடுனா 3 லட்சம் பேருமா? இப்போ மாடை கட்டினா பார்த்து கொண்டு இருக்கணும். பார்க்க விட்டாச்சுன்னா தூக்கி கொண்டு விடுவாங்களே. சரி இதால் எங்கே போகலாம் இந்த பாதையால்? மண்கும்பானங்களை போகுமா? வெண்பதி என்ற இடம் இருக்கா? வெண்புறவி. அதில் சனங்கள் கணக்கு இருக்காங்க. அதை அரைச்சிக்கிறாங்களோ தெரியாது. ஆளுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? யாருக்கு? உங்கள் நாளுக்கு தான் பேர் வைக்கிறே இல்லை. ஆனால் அந்த காலத்தாக பேர் இல்லை வைக்கிறவைய மாடுகளுக்கு. பேர் சொல்லி தான் கூப்பிடணும். என்ன பேரை கூப்பிட காலுக்குள்ளே தான் நிற்கணும் வாக்கள். சரிங்க. சரி ஐயா. பாய் பாய் பாய். அப்படியே இங்கால வந்துட்டோம் கொஞ்சம் தூரம்.
இங்கே பாருங்க வீடுகளை பாருங்க, குட்டி குட்டி வீடுகள்லாம் இங்கே இருக்குது நிறைய. இங்கே பாருங்க, இதுலேயும் ஒரு வீடு ஒன்று வருது பாருங்க. அந்த எல்லப்படி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் தொடர்ந்து. சில பக்கங்களில் கனதாங்க கூட எங்கே பார்த்தாலும் கனவு நிற்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னாலே அதிகமாக பனை மரம் தான் இருக்குது. இதில் வந்து கடை ஒன்று வருது பாருங்க. செல்வி பனை சார் பற்றி மட்டும் விற்பனை இல்லையா, இங்கால சிடிஎன் மல்டி ஷாப். ஓமாம் டிடி vlog. இங்கே வீடுகளை பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. வீடு பெருசாக இருக்குது, அதில் வீடுகள் சின்ன சின்னதாக இருக்குது. அப்படியே இதில் பாருங்க ஒரு வீட்டோட வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. சரி வாங்க கடையை பார்ப்போம். வளவுக்குள்ள கடை இருக்குது. இங்கே கடை நடத்திட்டு வந்துருக்கீங்க. என்ன நடக்குது? சும்மா தோட்டங்க என்னென்ன தோட்டம் செய்கிறதா? நெல் வயல் பயிர்கள் வைக்கிறோம், ஐட்டம் கூடிய செய்கிறோம். எத்தனை ஏக்கர் செய்கிறீங்க நெல்? நெல் வந்து நாங்கள் 10 ஏக்கருக்கு வைக்கிறோம். தோட்டம் எங்கே இருக்குங்க? தோட்டம் வாங்க வீட்டோட தோட்டம் வீட்டோட வருதா இங்கே மிளக்கறிகள் எல்லாம்? இங்கே குறைஞ்சா கொண்டு கொடுப்பாங்க கடைகளுக்கு, மற்றபடி அங்கே தினவெளி தானே போகிறோம். மணல் தானே இங்கே? மணல். எந்த காலப்பகுதிகளில் இங்கே செய்வீங்க தோட்டம்? இப்போ இப்போ வைக்க முடியாது, வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வைக்கிறோம். வச்சு வந்து ஒன்று இருக்குதா? இங்கே நாங்கள் இன்னும் என்ன வைக்க போகிறோம், இங்கே வைக்கணும், வச்சிருக்கணும். இங்கே வந்துட்டு இருக்கு. வெங்காய பக்கம் போகணும். இந்த பக்கம் போனால் பார்க்கலாம். இந்த உப்பு தண்ணி பிரச்சனை இல்லைங்க இல்லையா? உப்பு தண்ணி இஞ்சால பக்கம் கூடுதலாக இல்லையா? மண்டது பக்கம் கால இஞ்சாலே இல்லையா? பரவாயில்லையா? இதால போனால் நாங்கள் தோட்டம் பார்க்கலாம். இப்படியே போய் இப்படியே போங்க. சரி ஐயா, நன்றி. தான் தோட்டம் கை பாருங்க கடையை. கடை சரி, நாங்கள் தொடர்ந்து போய் தோட்டத்தை பார்ப்போம். ஓகே ஓகே போய் பார்க்கணும்னா பார்ப்போமா? பார்த்தீங்களாண்டா நாங்கள் பார்த்த ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது பாருங்க. இந்த ஸ்கூலுக்கு பின் ரோட்லாம் நிற்கிறோம். நாங்கள் வந்து ஐயாண்ட தோட்டக்காணிக்கு போகிறோம், போய் பார்ப்போம். பங்கள் முன்னு போய் கொண்டிருக்கார். ஐயாவோட நாங்கள் இப்போ தோட்டம் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். நிறைய தூரமா? இல்லை, எத்தனை கிலோமீட்டர் வரும்? அது ஒரு 25-20 கிலோமீட்டர் வரும். 25 கிலோமீட்டரா? இல்லை புரியாதான். சுத்தியாக்குள்ள போகணும். இந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்றது ஐயா? அல்லப்பட்டி. அல்லப்பட்டி என்னன்னு சொல்றது? ரெண்டாம் பட்டாரம். ரெண்டாம் பட்டாரம். அப்படியே இதில் பாருங்க பெரிய ஒரு டவர் ஒன்று. ரொம்ப இப்போ பெரிய எல்லாம் ஒரு மாதிரில தானே. வாங்க தால போய் கொடுப்போம். போகணும். மேல பக்கங்களில் சர்ச் எல்லாம் இருக்குது. இது என்ன சர்ச் ஐயா? இது சுவானியார் சர்ச்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டக்காணி. இங்கே பாருங்க மிளகா கண்டு எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க கத்தரி இருக்கு. அங்கால இல்லை இஞ்சாலியா? பூசணி போட்டுருக்கு. பூசணியோ பூசணியோ என்னய்யா இது இப்போ வைக்கிறாங்க. இப்போ நான் வைக்கலாம். மற்றாங்க வஞ்சம் வெளியாண்டுகள் எல்லாம் இருக்குங்கால. ஓகே இங்கால வந்து இது பூசணி இஞ்சால கத்திரிக்காணி வைக்க பின்னாடி வைக்க போகிறாங்க. கத்திரிக்காண்டு வைக்க போயிடும். இஞ்சாலியோ என்னய்யா உங்க ஒரு பெரிய வீடாண்டு தெரியுது. இதில் அதில் வேற இப்படி இருக்கு. அங்கே அதில் ஒன்று இருக்குது, அந்த அதில் ஒன்று இருக்குது. ஏன்னா ஆட்கள் இங்கே இல்லை. பெருசாக இருக்குண்டு. இஞ்சால பாருங்க. இஞ்சால பரவாயில்ல, வீடுகள்லாம் பெரிய பெரிய வீடு தோட்டங்கள் பாருங்க. ஒரு சில வீடுகள் பெருசாக கட்டி வச்சுக்கிறேன் வேணா. 2 வீடு அதில் ஒன்று இருக்கா, அதில் ஒன்று பயிரோ தோட்டங்கள். பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கு பாருங்க. தோட்டங்களையோ மிளகாக்கண்டு மிளகாய் இருக்குது. இஞ்சால 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 அங்கால பாருங்க கத்திரிக்காய் இருக்குது. இது வந்து பாகல் கொடி வேறுங்க படர்ந்து இருக்குது. இந்த தோட்டக்காணி எல்லாம் முடிவடையுது. அங்கால தோட்டக்காணி இல்லையா? தோட்டக்காணி முடிவடையுது. இப்படி எடுத்து தான் எங்களை தோட்டமா அதோட தக்காளி எல்லாம் நிற்குது. இதோட இருக்கு அங்காலே. இதோட கடைசி. அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் பழம் வேணுண்டு போய்கொண்டு இருக்கு. யாருக்கெல்லாம் வந்த கேடுத்து ஐஸ் பழம் வேணுக்கு பின்னாலோடு இப்போ ஐஸ் பழம் வாங்கின அனுபவம் இருக்கு, ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. நன்றி. சரி வாங்க அப்படி இந்த தோட்டத்தை பார்த்துக்கணும். நாங்கள் தோட்டத்தை போய் பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாகவே பாகல் கொடி வேறு. இங்கே பாவக்காய் நிற்குது பாருங்க. இதில் வேறு பாவக்காய் காய்ச்சி இருக்குது. அண்ணா முழுக்க பாவக்காய் மட்டும் தான் செய்ய வெய்யுதா? கதைக்க மாட்டீங்களா? ஓகே அண்ணா வந்து கதைக்க மாட்டார். நான் கதைக்க மாட்டேன். நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். சரி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாவல் தோட்டத்தை. வேறு அந்த தண்ணி விசிறல் முறையில் வந்து தண்ணி வாய்ச்சிக்கினா பாருங்க. அங்கால பார்த்தீங்கன்னா கத்தரி தோட்டம். இது வந்து வேறு ஒரு அண்ணாண்ட காணி பாருங்க. நடுவில் வந்து முள்ளு கம்பி வேலி போட்டிருக்கார். பாருங்க எங்கேனா தோட்டம் வேலை செஞ்சு கொண்டிருக்காரு எங்கள் தோட்டத்தில். பார்த்தேன் கீரையும் இருக்குது அந்த கத்திரிக்காய் தோட்டத்தோட. சரி நன்றி நன்றி. ஓகே ஓகே. சரி தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. நாங்கள் தொடர்ந்து போகலாம். மண் சரியாக காஞ்சி போட்டு பாருங்க. இந்த தோட்டத்தில் இருக்க மண் வந்து தண்ணி வீசையில் மண் அப்படி காஞ்சிட்டு வெயில்ண்ணே. தண்ணி விட வந்து டக்குன்னு காய் தான் தண்ணி விட்டான் அந்த அண்ணா சொல்கிறார். ஏண்டா என்னென்னு சொல்கிறது, வெயில் தானே, இந்த வெயில் நிலத்துக்கு டக்குன்னு காயுது. இங்கால பாருங்க தண்ணி எல்லாம் விட்டு இருக்கார், எல்லாம் காஞ்சிட்டு தண்ணி. இதில் பாருங்க பெரிய ஒரு பாவக்காய் ஒன்று காய்ச்சிருக்கு. என்ன விலை போகுது? 300 ரூபா.
350 ரூபா 250 ரூபாண்டு ஏறி இறங்குது அம்பியில். ஓகே ஓகே. அந்த அண்ணா சொல்கிறார் பாவக்காண்ட விலை வந்து கிலோ வந்து 350 ரூபா போகுதாம் 250 போகுதாம். சில நேரம் ஏறி இறங்குது அம்பியில். அப்படி இதில் ஒரு படி ஒருத்தன் பேக்கோட போகிறான் மூட்டையோட. தம்பி என்னடா கொண்டு வர? என்ன கிழங்கு காட்டுங்க பாப்பா. பெனங்கிழங்கு. இந்த இது நாட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களா? ஓகே ஓகே. நாட்டு மேடையா? அது என்ன பேர் அதுக்கு? பாத்தியா? பெனம்பாத்திலேருந்து எடுத்துன்னு போகிறார் தம்பி. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தக்காளி தோட்டம். இது பாருங்க தக்காளி எல்லாம் காய்ச்சி இருக்குது. சரி, நாங்கள் இப்படியே காணொலியை தொடர்ந்து போவோம். என்ன மாதிரி இருக்க இடத்தை பார்த்துக்கொண்டு உறவுகளே வேறு சின்ன படியில் கொஞ்சம் பேர் அதில் விளையாடி கொண்டிருக்காங்க. ரோட்டில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கணும். நாங்களும் சின்ன பிள்ளையில ரோட்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. என்னடா வெயிலுக்குள்ள கிரிக்கெட் விளையாடுறீங்க? வேறு இந்த வெயிலுக்கே வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்காங்க சின்ன படிகள். இங்கே வந்து கொண்டிருக்கோம். ஃபுல்லாகவே மண் ரோட்டாக தான் இருக்குது இந்த பாதி. பார்த்தீங்கன்னா நாங்களும் அந்த கோயில் தெரியுது பாருங்க அதடியில். இது வேறு கோயில் பாருங்க. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் வந்த கோயில் நினச்சினாங்க, இது வேறு கோயில். பாதையும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது இந்த கோயிலுக்கு போகிற பாதை. இந்த கோயிலையும் பார்த்து கொண்டு நாங்கள் காணொலியை முடிக்க போகிறோம். இது வந்து பாருங்க முருகன் கோயில். அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். அல்லைப்பட்டி கரண்டப்பாய் கந்தசுவாமி கோயில். அதாவது அல்லைப்பட்டி கரண்டப்பாய் கந்தசுவாமி கோயில். இதான் வந்து கோயில். இதான் வந்து கோயிலின் உள்பக்கம். ஏன்னா உள்ளே போயிடாது. உள்ளே வந்து ஆமப்புட்டால் பூட்டியிருக்கணும். ஸோ நான் வெளியில் இருந்தபடி காட்டுறேன். நல்ல குளிர்மையாக இருக்குது இந்த இடம். அவ்வளோ வெயில் அடித்தாலும் சரியான குளிர்மையாக இருக்குது. வேலையில் நடக்க போதும். அவ்வளோ கம்பியெல்லாம் வந்து வச்சிருக்கணும். சீமெந்து பேக் எல்லாம் கிடக்குது. இதில் வேறுங்க தேர்முட்டி இருக்குது. தேர்முட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் எல்லாம் நிற்கிது வேறுங்க. நிறைய ஆடு நிற்கிது உள்ள. அப்படியே நாங்கள் அந்த காணொலியை தொடருவோம்னா அப்படியே காணொலியை முடிக்க போகிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா மண்டதீவு தெரியுது பாருங்க. குறுக்கால சின்ன ஒரு போர்டர் தான். இந்த போர்டர் தாண்டா மண்டதீவு. அப்படி எங்களை பாருங்க கட்டுறம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கேன் புதுசா. இதுக்குள்ள இப்படியெல்லாம் கட்டங்கள் இருக்குன்னு நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன்.
சரி மக்களே, நான் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். வீடியோவுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.